ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம மீனா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாமே இந்த ரோகிணியால தான். இவ பண்ண தப்புனால இவ உண்மையை மறைச்சதுனால இப்போ நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பாவம் அவரையுமே ரொம்ப காயப்படுத்தி அனுப்பிட்டோம். குடிக்காத அவரை குடிச்சதா சொல்லி நம்ம திட்டி விட்டுட்டோம். அதுக்காகவே இப்போ அந்த மனுஷன் குடிக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. வேற வழியே இல்லை, நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா எல்லா உண்மையுமே எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி சொன்னா கண்டிப்பா வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. மறுநாள் காலையில் அதாவது நைட்டே நம்ம மீனா எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஏய் என்னடி என்னடி விஷயம், உனக்கும் புருஷனுக்கும் வேலையே இருக்கிறதில்ல, எப்போ பாரு ஊரை கூட்டி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும், என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பயங்கர கோமா கேட்கவும், இங்கே ரோகிணி ஒவ்வொரு நிமிஷமும் மரண பயத்தில் இருக்காங்க. எங்கள் மீனா அவங்களவே மீறி உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். இப்போது நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா எப்போவுமே மீனா கிட்ட நீ பொறுமையாகவே பேச மாட்டியா, பொறுமையாக பேசுகிற பழக்கமே இல்லையா, மீனாவை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, பின்ன என்னங்க இவ எதுக்காக இப்போ பேகும் கைமா நின்றுக்கிட்டு இருக்கா, அதை முதல்ல கேளுங்க, சும்மா என்னவே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, என்னம்மா மீனா என்னம்மா, ஏம்மா பேக்கோடு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து மாமா நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா எதுக்காக நீ உன் அம்மா வீட்டுக்கு போகணும், இங்கே இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா, விஜயா எப்போவும் நாய் மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பான், அவள் வானத்தை பார்த்து, அதாவது இந்த நாய்ங்கெல்லாம் வானத்தை பார்த்து குலைக்கணுவாங்களே அந்த மாதிரி விஜயா எது பேசினாலும் நீ கண்டுக்காதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே மனோஜ் இருந்துட்டு, அம்மா அப்பா உங்களை நாயின்னு சொல்கிறாரு. ஆமாடா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏங்க என்னங்க நீங்கள் இந்த பூ கட்டுறவர்கிட்ட என்னை அவமானப்படுத்தி பேசுகிறீங்க, என்ன நாயின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், உதாரணத்துக்கு கூட என்ன நாயின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா இதவே பிடிச்சிக்கிட்டு நீ மலை ஏறாத, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, இங்கே பாருமா மீனா உனக்கு என்னம்மா பிரச்சனை, நீ எதுக்காகம்மா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு பயம், எங்கடா அவங்க நம்மளை பற்றின விஷயத்த சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு உடனே முந்திக்கிறாங்க. அது வந்து அங்கிள் எனக்கு தெரியும் அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே விஜயா எங்கள் ரோகிணியை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. உடனே ரோகிணி கிட்ட, என்னம்மா ரோகிணி உனக்கு எப்படிம்மா தெரியும் இந்த பூ கட்டுருவ எதுக்காக பேகும் கைமா நிற்கிறா, எதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கவும், அது வந்து ஆண்டி முத்துவாலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலையோ என்னம்மா முத்துவாலையா, முத்து என்ன பண்ணா, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் அவர் எங்கே நல்லா இருக்காரு, மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்தார், மீனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார், மீனாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசினார், அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் குடிக்கிறதுக்காக போயிருக்காரு, இப்படிப்பட்ட குடிக்காரங்க கூட யார் தான் வாழ முடியும் அங்கிள், பாவம் மீனா அவங்க இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த குடிகாரங்க கூடயும் ஓரியாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா எங்கள் ரோகிணியை பயங்கரமாக முறைக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க ரோகிணி, எதுக்காக நீ என் புருஷனை குடிக்காரன் அது இதுன்னு சொல்கிற, என் புருஷனை பற்றி இனிமேல் பேசக்கூடாது, நீங்கள் என் புருஷனை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சத்தமாக பேசுகிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஏய் ரோகிணி சொன்னதில் என்னடி தப்பு இருக்குது, அவன் குடிகாரன் தானே, குடிகாரன்னு சொல்லாமல் வேற என்னடி சொல்கிறது, உனக்கு அவ்வளோ கோவம் பொத்துக்கிட்டு வருதோ, உண்மையாக தானே சொல்லியிருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, மீனா நான் உங்கள் புருஷனை குடிகாரன்னு சொல்கிறதுக்காகவே சொல்லலை, ஏதோ பிளான் பண்ணி எல்லாம் பேச கிடையாது, அவர் குடிச்சிருக்காரு, உங்களை துன்புறுத்திருக்காரு, உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காரு, அதை தான் சொல்ல வந்தேன், மற்றபடி முத்துவை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி பேர் சூட்டணும்னால நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விஜயாவோ, ரோகிணி நீ என்னம்மா இவளுக்கு எதுக்காக விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, பூ கட்டுறது தானே அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, போதும் நிறுத்து விஜயா, சும்மா எப்போ பாரு பூ கட்டுறவன்னு என்னங்க பிரச்சனையோ அதை மட்டும் பேசு, தேவையில்லாமல் வேறு வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாருமா மீனா என்றைக்கோ ஒரு நாள் முத்து குடிக்கிறது உண்மைதான், எனக்குமே அவன் குடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நீ ஏம்மா இந்த வீட்டை விட்டு போகணும், அவன் எவ்வளோ குடிச்சுமே நீ எப்போவுமே நம்ம வீட்டை விட்டு போனது கிடையாதே, கண்டிப்பாக இது காரணமாக இருக்காது, வேற என்னவோ உன் மனசில் பதிஞ்சிருக்கு, என்னன்னு வெளிப்படையாக சொல்லுமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே நம்ம மீனா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இல்லை விஷயத்த சொல்லிடக்கூடாது. ஒரு வேளை ரோகிணிக்கு இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கு, அதன் மூலமாக ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை கிறிஷு தான்ற விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவரோட உயிருக்கே ஆபத்து ஆகிடும். இந்த குடும்பத்தில் இப்படி நடந்திருக்கே, மனோஜோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் மனசு தாங்க மாட்டார். கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்த சொல்லவே கூடாது. இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக என்னால் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது. அவங்க குடிச்சிட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் போகிறேன் மாமா, என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவோ, ஏங்க நீங்கள் விடுங்க, போனால் போயிட்டு போப்பாரா, இவ பெரிய மேனேஜரு, அப்படி இந்த வீட்டில் இவ இல்லைன்னா நம்மெல்லாம் யாருமே இருக்கவே மாட்டோம், நம்ம சோறு தண்ணி இல்லாமல் இருப்போம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி இருந்துட்டு, ஆன்ட்டி நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. இந்த வீட்டுக்கே எஜமானி மீனா தான் இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளவங்களோட வயிறை நிரப்புறதுமே மீனா தான். மீனா இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு சிங்கி தான் அடிக்கணும் ஆன்ட்டி, அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவ ஏதோ பெருசாக அந்த வீட்டுக்காக பெரிய சாதனையே பண்ணிட்ட மாதிரி நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த பூ கட்டுறவ போனால் போயிட்டு போப்பாரா, இவ என்னைக்கு வீட்டை விட்டு போவான்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது இவளே போகிறன்றப்போ நம்ம யாருமே தடுக்க வேண்டாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஆண்டி, மீனா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாளையிலேருந்து துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, சாமானம் தேய்க்கிறது, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லிட்டு மொத்த வேலையும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் விஜயா அப்படியே வாயை பொழக்கிறாங்க. அதை எப்படி நான் செய்ய போகிறேன்? இந்த வீட்டுக்கு 3 மருமக வந்திருக்காங்க. அதில் ஒருத்தி பூ கட்டுறவ, அவளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மித்த 2 மருமகளும் தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, அட போதும் நிறுத்து விஜயா, இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னடனா சாப்பாடு பண்ணுறது வீடு கூட்டுறதுன்னு இப்படி வேலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மீனா இங்கே பாருமா, முத்துவை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் ஏதோ ஒரு கோவத்தினால உன்னை ஏதாச்சும் பேசியிருப்பான், நீ அதுக்காக வீட்டை விட்டு போகணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக மாமா என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம அண்ணாமலை ரொம்பவே கோவமாக இருக்காங்க முத்து மேலே. முத்து வந்ததும் கண்டிப்பாக அண்ணாமலை பயங்கரமாக வெளுத்து வாங்க போகிறாங்க. இங்கே ஸ்ருதி இருந்துட்டு ரவிக்கிட்ட, ரவி மீனா இல்லாமல் இந்த வீடே நல்லா இருக்கு, அது போரிங்காக இருக்கும், சரி வா ரவி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகலாம், நீ உன் வேலையை பார்ப்பேன், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா மீனா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீனா இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா மீனாவை பார்த்ததுமே, வா மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பேகை பார்த்துட்டு, மீனா என்னடி பேகும் கைமா வந்திருக்க, என்னடி ஆச்சு, உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது சண்டையா, அதுக்கு தான் நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டியா, இங்கே பாரு மீனா, அடித்தாலும் பிடிச்சாலும் புருஷன் வீணை தாண்டி எல்லாமே கடைசி வரைக்கும் என்னவோ சொல்லுவாங்களே பழமொழி கூட, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி நீ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீ அங்கே தாண்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவர் தானடி, இப்போல்லாம் உன் கூட முன்ன மாதிரி சண்டை போகிறது இல்லைல்ல, ஏண்டி நீங்கள் கிளம்பி வந்திருக்க, என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அம்மா நீ என்கிட்ட இப்போ எதுவுமே பேசாதம்மா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன் இந்த வீட்டில் நான் ஒரு 2 நாளைக்கு கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இங்கே பாருடி, நீ இங்கே கூட இருக்கலாம், ஆனால் மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு நீங்கள் வந்து இருக்கக்கூடாது, பக்கம் அக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அசிங்கமாக பேசுவாங்கடி, அது அவங்க பேசுகிறத விட உன் வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு நினச்சி நான் ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்டி, பயத்தோடே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இங்கே இருப்பேன், தயவு செஞ்சு என்னை எதுவும் கேட்காத, அப்படி எதாச்சும் கேட்டேன் அப்படின்னா நான் வேறு எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி நான் எதுவும் கேட்குறதில்ல, சரி வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வராங்க. இப்போது இங்கே நம்ம மீனாவோட தம்பியுமே வராங்க. அக்கா எப்போக்கா வந்த அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அவங்க மாமா அவங்க புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்துக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சத்யா என்கிட்ட அதை பற்றி எதுவுமே பேசாத சத்யா, மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் எல்லாருமே தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம மீனா நார்மலாக இல்லவே இல்லை, ஏன்னா முத்துவை நினச்சுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ, நம்ம வீட்டை விட்டு வந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம முத்து ஞாபகமாக தான் இருக்குது. அதே சமயம் எல்லாமே இந்த ரோகிணியால் தான், இவ பண்ணுற திருட்டு வேலையெல்லாம் நமக்கு எதுக்கு அந்த கடவுள் காட்டி கொடுக்கணும், ஏன் நம்மளை அந்த கடவுள் நிம்மதி இல்லாமல் இப்படி ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மீனாவோட அம்மா, மீனா இந்தாடி காஃபி குடிடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டி வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க.
மறுநாள் காலையில் இங்கே முத்து நல்லா குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்போ தான் வராங்க. இங்கே நம்ம அண்ணாமலை பார்த்ததுமே பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. ஏன்பா எதுக்குப்பா என்ன அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே நம்ம முத்துக்கு போதையே தெரியல. என்னடா குடிச்சிட்டு நீ ஆடிக்கிட்டு இருப்ப, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா, எதுக்காகடா குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அந்த மீனா ஓவராக தான்ப்பா பண்ணுறா, நான் நேற்று குடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கொஞ்சமாக தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மீனா என்னென்னமோ பேசுகிறாப்பா, அதனால தான் அவன் என்னை அப்படி கண்டபடி திட்டா, அதனால தான் நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, உன்னுடைய நல்லதுக்காக தானே மீனா அப்படியெல்லாம் சொன்னா, அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ குடிக்கிறேன்னு சொல்லி கிளம்பியிருக்க. இப்போது மீனா வீட்டிலே இல்லை, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, இப்போ உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம விஜயா தூங்கி எழுந்திரிச்சு அப்போ தான் வராங்க. நம்ம ஸ்ருதி ரோகிணி எல்லாருமே வந்து உட்காராங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, மீனா என்னடி டெய்லியும் ரூமுக்கே காஃபி கொண்டு வந்துடுவ, இல்லை வெளியே வந்ததுக்கு அப்புறமாவது கொடுக்குவ, இன்னுமே காஃபி வரலடி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாத்தி அவன் அம்மாவுக்கு காஃபி கவலை. இங்கே பார் விஜயா, என்ன மறந்துட்டியா, மீனா வீட்டில் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, ஆமாங்க மறந்தே போயிட்டேன், ஏம்மா ஸ்ருதி போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வாமா. ஆண்டி எனக்கு காஃபியெல்லாம் போட தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி நான் போட்டு கொண்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி காஃபி போட்டு கொண்டு வராங்க. அந்த காஃபி குடிச்சிட்டு இங்கே நம்ம விஜயா ரோகிணி முகத்திலே துப்புறாங்க. சிச்சி, இந்த மாதிரி காஃபியை நான் எங்கேயுமே குடிச்சது கிடையாது, மாட்டோட கோமிய மாதிரி இருக்குது. சி என்ன ரோகிணி, என்ன காஃபி போடுற, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, நாளை பின்ன உனக்கு குழந்தையும் பிறக்க போகுது, இப்படி காலம் போய் ஏறிக்கிட்டே இருக்குது, வயசும் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒரு காஃபி போட தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்துறாங்க. ஐயோ ஆண்டி சரியில்லை ஆண்டி, ஏதாவது குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீ காஃபி பொடியும் போட்டிருக்க, சர்க்கரையும் போட்டிருக்க, பாலும் ஊற்றிருக்க, இப்படி எல்லாமே போட்டிருக்க, ஆனால் என்னமோ ஒரு கோமியம் மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா முகத்தை சுழிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம்தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, மீனா இல்லாமல் எல்லாருக்கும் தான் கஷ்டம், எனக்கும் தான் கஷ்டம். அப்பா அவள் என்னை புரிஞ்சுக்காமல் போயிட்டாளப்பா, போகட்டும்ப்பா, அவளை கூப்பிட்றதுக்காகலாம் நான் போகவே மாட்டேன்ப்பா, ஏன்னா என் மேலே தப்பே இல்லை, தப்பு இல்லாமல் என்னை திட்டுனா, அதுக்காக தான் நான் குடித்தேன், மற்றபடி வேறு என்னுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவுமே திரும்பவும் குடிக்க போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏங்க யாருங்க இப்போ சமைக்கிறது, ரொம்ப பசிக்குதுங்க, இந்த ரோகிணி காஃபி போட்டு கொண்டு வந்தா, அந்த காஃபி கூட சுத்தமாக சரியில்லைங்க, இப்போது ரொம்ப பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பசிக்குதுன்னா போய் சமைச்சு சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாங்க. இப்போது வீட்டில் உள்ள வேலை எல்லாமே அப்படியே இருக்குது. நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, ஆண்டி என்ன ஆண்டி நீங்கள் ஏதாச்சும் சமைச்சு கொடுக்குறீங்களா, இல்லை நான் ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்ருதி எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுமா, எப்படியும் காலையில் சமையல் வந்து இப்போ ரெடி ஆகிற மாதிரி தெரியல, கண்டிப்பாக இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே கொலை பட்னியில் தான் இருக்க வேண்டியது இருக்கும், நான் போயிட்டு மீனாவை பேசி சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ஸ்ருதிக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ஆண்டி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த மீனா தான் ரொம்ப நல்லா சமைக்குவா, அது மட்டும் இல்லாமல் காஃபி டீ எல்லாம் ரொம்ப சூப்பராக போடுவா, அவள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம்தான், சரி நான் வேலையாக போய் மீனாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீ ஃபுட்டு ஆர்டர் பண்ணு, சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக போயிட்டு அங்கே மீனாவை பேசி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஆண்டி, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அது கூட மீனாவோட நல்லதுக்காக இல்லை, உங்களோட வாயும் வயிற்றுக்காகவும், நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் டீ காஃபி குடிக்கணும், நீங்கள் இந்த வீட்டில் சுத்தபத்தமாக அதாவது அங்கே இங்கேன்னு ஜாலியாக இருக்கணும், சுத்தம் பண்ணுறதுக்கும் சமையல் செய்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்காக தான் நீங்கள் மீனாவை கூட்டிகிட்டு வர போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் மீனாவை கூட்டிகிட்டே வராதிங்க, பாவம் அவங்க கொஞ்ச நாளைக்காவது அவங்க அம்மா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா ஸ்ருதி, ஃபஸ்ட்டு நீ ஃபுட்டு ஆர்டர் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு ஆர்டர் போடாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்ருதியுமே ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போது ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அண்ணாமலைக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, மீனாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், அதுக்கு இந்த முத்து குடிக்காமல் இருக்கணும், முத்து ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது நம்ம விஜயா வந்து சாப்பிட்டு முடித்ததுமே நம்ம மீனாவோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அது போகிறதுக்கு முன்னாடி பார்வதியும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன விஜயா காலையிலே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு.
அது ஒன்றும் இல்லை, மீனா கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அவளை கூட்டிகிட்டு வரதுக்காக தான். என்ன விஜயா அதிசயமாக இருக்குது? அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு பிள்ளைங்க ஏதோ ஒரு தப்பான குறுக்கு வழியில் போச்சு அப்படின்னா நம்ம தானே திருத்தணும். அதே மாதிரி தான் இந்த முத்து குடிச்சிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் புத்திமதியே சொல்ல முடியாது. அதனால தான் மீனாவை கூட்டிகிட்டு வரலான்னு போகிறேன். ஓ, முத்து குடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா விஜயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நான் போகிற வழியில் சொல்கிறேன் பார்வதி, வா பார்வதி, நீ என் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்வதியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா ஒரு மாதிரியாகவே இருக்காங்க. நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்ன மீனா எப்பவுமே ஒரு மாதிரி எதையோ ஒன்று யோசித்து ஒரு மாதிரி யோசனையிலே இருக்க, ஏதாவது சாப்பிட கொடுத்தாலும் வேணாங்கிற, ஏதாவது ஒரு பொருளை எடுக்க சொன்னால் நான் சொன்ன பொருளை விட்டுட்டு வேற என்னமோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, நீயாவே இல்லைண்ண மீனா, என்னாச்சு உனக்கு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவரை நினச்சி தான் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்னாச்சு, அவர் குடிக்கிறது உனக்கு பழக்கமான விஷயம் தானே, எப்போ ஒரு டைம் குடிப்பார், அது சகிச்சுக்கலாம்ல, பாவம் அவர் இப்போ நீ இல்லாமல் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லவும், அம்மா பாவம் தாம்மா அவரை தேவையே இல்லாமல் தப்பே பண்ணாமல் நான் அவரை தண்டிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, எனக்கு யார்கிட்டையும் சொல்லாமலும் இருக்க முடியல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேம்மா, இதை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்ன மீனா அழுகவும் செய்கிற, என்னாச்சு, என்ன அப்படி பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் அதாவது பார்வதியும் விஜயாவும் அதாவது பேசிக்கிட்டே வராங்க. இங்கே நம்ம மீனா ரோகிணியை பற்றின ஒரு மிகப்பெரிய ரகசியம்தாம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம காதில் விஜயாவும் நம்ம பார்வதியும் கேட்டுடுறாங்க. பார்வதி ஒரு நிமிஷம் இங்கே நில்லு, ஏதோ ரோகிணியை பற்றி இந்த மீனா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன தான் என் மருமகளை பற்றி பேசுகிறான்னு நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நல்லா தான் இருக்குது பார்வதி, நீ கொஞ்ச நேரம் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம மீனா ரொம்ப நேரம் அழுகுறாங்க. மீனா அழுகாமல் என்ன விஷயம்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அந்த ரோகிணி நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஆளே இல்லைம்மா, அதுக்கு தகுதியானவளும் அவள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட நம்ம மீனாவோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கேட்கவும், அம்மா இதுக்கே அதிர்ச்சி அவரே, அந்த ரோகிணியோட உண்மையான பேர் கல்யாணிமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதுக்காக பேரை மாற்றி வைக்கணும், ஒரு வேளை செல்ல பேராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் என்ன கர்மோன்னு எனக்கு தெரியாதுமா, அதை கூட விட்டுருமா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம்னா புரியலடி, மனோஜ் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்து அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தை கிறிஷு பாட்டி தான் ரோகிணியோட அம்மா. இப்படி இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து நான் ஒரு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட விஜயாவும் பார்வதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்வதி இது, இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் விஜயா, ஏன்னா இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதோ பொறாமையில் சொல்கிறான்னு நினைக்கலாம், அவங்க அம்மா கிட்ட தானே ரகசியமாக சொல்லிக்கிட்டு இருக்கா, சத்தியமாக இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் பையனோட வாழ்க்கை அவ்வளோதானா, இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கா, இவ்வளோ பெரிய உண்மையை இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போது மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்ன மீனா சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், நாங்கள் தீபாவளிக்கு பாட்டியோட ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போது கோவிலுக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பமாக போயிருந்தோம், குளத்து பக்கம் தண்ணி எடுக்கிறதுக்காக போனோம், அப்போது ரோகிணியோட குழந்தை கிறிஷு, ரோகிணியோட அம்மா, இவங்க எல்லாருமே அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா, அப்போ தான் நான் அவங்க யாருன்ற விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் தெரியுமாம்மா, சத்தியமாக இதெல்லாம் இப்படி ரோகிணி இந்த அளவுக்கு யோசித்து இந்த அளவுக்கு போய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா, அங்கேயே பல்லார்னு ஒரு அறை விட்டேன், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நாங்கள் செத்துருவோம், நானும் கிறிஷும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி என் வாயை அடிச்சிட்டாமா, கிறிஷுக்காக யோசித்து நான் இந்த விஷயத்தை இப்போ வரைக்குமே சொல்லாமல் இருக்கேன், ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் இருக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குமா, இது வரைக்கும் எப்போவுமே அந்த குடும்பத்துக்காக நான் துரோகம் செஞ்சதும் கிடையாது, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட போய் சொன்னதும் கிடையாது, முக்கியமாக என் புருஷன்கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது, ஆனால் இந்த ரோகிணி என்னை சொல்லவும் முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் இப்படி ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணியில்
நின்று தவிக்கிற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் மாமா என்னை உண்மையாகவே பெத்த பிள்ளை மாதிரி நினைப்பாரு. அவர் முகத்தில் கூட என்னால் முழிக்க முடியலம்மா. என் புருஷன்கிட்டையும் என்னால் நார்மலாக பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மீனாவோட அம்மா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த ரோகிணி இப்படியெல்லாம் பண்ணுறாளா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ரகசியத்தவே அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. பின்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும்னு அவளுக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யுது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவளுக்கு அவளோட வாழ்க்கை மட்டும்தாம்மா முக்கியம். அவளோட பெத்த குழந்தைய விட அவளோட வாழ்க்கை தான், அவளோட சுயநலம் தான். அவள் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும். அதுக்கு பின்னாடியும் அது ஒரு ரீசன் இருக்குமா. அவங்க புருஷன் குடிகாரனா நிறைய கொடுமை பண்ணுவாங்களாம். என்னென்னமோ சொன்னாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்ன கதை எல்லாமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே விஜயாவுக்கு தலையே கிர்கிர்ன்னு சுற்றுற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே விஜயாவும் இங்கே பார்வதியும் வந்து நிற்கிறாங்க. மீனா நீ சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுக்கு விடன்னு ஆகுது. ஐயோ அத்தையா, அத்தை நீங்கள் எப்படிங்க? நான் எப்போவோ வந்துட்டேன். ரோகிணியை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணல, அப்போவே வந்துட்டேன். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா மீனா, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை போட்டு குலுக்குறாங்க. அத்தை அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்போது அதுக்காக தான் உன்னால் நார்மலாக இருக்க முடியலையா? ஏதோ பார்த்து பயந்துட்ட மாதிரி இருந்தியா? இப்போது அம்மா வீட்டுக்கு வந்துக்கிறதுக்கும் இதுதான் காரணமா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அத்தை, எனக்கு வேறு வழி தெரியல, சொல்லவும் முடியல. சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கேன். அத்தை எனக்கு இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா குடும்பமே ரெண்டாயிடும், சுக்கு நீராக உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயாவுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. மீனா சத்தியமாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என் பிள்ளை மனோஜோட வாழ்க்கையை அவள் கெடுத்துட்டால. அவள் எவ்வளோ பெரிய கேடியாக இருந்தால் இப்படியெல்லாம் போய் சொல்லியிருப்பா. அவள் நம்ம குடும்பத்தில் எத்தனையோ போய் சொல்லியிருக்கா. ஆனால் அது எல்லாத்தையுமே மன்னிச்சு இப்போ வரைக்குமே ஏற்றுக்கிடுச்சு அவளை. அப்போ கூட இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்கா பார்த்தியா? என் பிள்ளை மனோஜுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக இவ ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்றதை நான் அப்பப்போ மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே தான் இருந்தது, நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போவே இரு, அவளுக்கு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக விஜயா போகவும், உடனே மீனா இருந்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை ஏதாவது பிரச்சனையை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் நிதானமாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாயை மூடி, உனக்கு என்னடி கவலை? உனக்கு ஒரு கவலை இல்லை, எனக்கு தான் கவலை. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. என் புள்ள மனோஜோட வாழ்க்கையை அவள் குடிதோண்டி புதைச்சிட்டா. அவளை நான் உயிரோடவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எங்கள் விஜயா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே ரோகிணின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுவோம். இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, என்ன விஜயா என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, ஏங்க இந்த ரோகிணி நம்ம குடும்பத்துக்கே பெரிய துரோகத்தை பண்ணிட்டா, நம்ம பிள்ளை மனோஜோட வாழ்க்கை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம ரோகிணி அப்போ தான் வந்து நிற்கிறாங்க. வந்ததுமே பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. நீ எல்லாம் பொண்ணாடி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்லடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. உடனே இங்கே ஆண்டி, என்ன ஆண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. நீ பண்ண கேவலமான எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. என் பிள்ளை மனோஜுக்கு வாழ்க்கையே நீ குடி தோண்டி புதைச்சிட்ட. உன்னுடைய பையன் கிருஷி தானே, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுல்ல, இனிமேல் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. மனோஜுக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது மனோஜ் இருந்துட்டு, அம்மா என்னம்மா இந்த ரோகிணி இவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டே மனோஜ் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன்டா. இன்னைக்கே உனக்கு கோவிலில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். அம்மா என்னம்மா சொல்கிற விஜயா? உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா என்ன விஜயா நீ கோவத்தில் தப்பான ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க நான் தப்பான முடிவெல்லாம் எடுக்க கிடையாதுங்க. ஏற்கனவே குழந்தை பெற்றவாவ, அவளெல்லாம் என் பிள்ளை கூட வாழ விடவே மாட்டேன். என் பிள்ளையோட வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்குது, அவன் வாழ வேண்டியதெல்லாம். இப்படி கேடு கெட்டவ கூடலாம் என்னால் வாழ வைக்கவே முடியாது. டே மனோஜ், நம்ம சொந்தக்காரர் பொண்ணு ஒன்று இருக்குது. போன வாரம் கூட நம்மக்கிட்ட வந்து பொண்ணு கேட்டாங்கடா, உனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஏன் ரிலேஷன் தான் ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் கூட இப்போ தான் அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்து சொல்லி கண்டிப்பாக அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கையோட கையாக அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. இப்படி என்னென்னமோ நடந்துச்சு, தயவு செஞ்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் பையன் பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்ப அறிவான
பையன், அது மட்டும் இல்லாமல் நிறைய டிகிரி முடிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஆசையை காட்டி உடனே அந்த பொண்ணோட அவங்க ஃபேமிலி எல்லாருமே இங்கே மனோஜோட வீட்டுக்கு வராங்க. மனோஜுமே இங்கே ரோகிணி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால விஜய் என்ன சொன்னாலுமே தலையாடுறாங்க. நார்மலாகவே நம்ம விஜய் என்ன சொன்னாலுமே நம்ம மனோஜ் வந்து தட்டாமல் கேட்பாங்க. இப்போது விஜயா இருந்துட்டு டே மனோஜ் இதாண்டா பொண்ணு எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா இவங்க எனக்கு ஏற்கனவே தெரியும், இவங்க பேர் கூட ஜீவா தானே, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் அதுக்கு இவங்களுமே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஜீவாக்குமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு எங்கள் ரோகிணி பயங்கரமாக கத்தி கத்தி அழுகுறாங்க. உடனே நியாயம் கேட்கறதுக்காக விஜயா கிட்ட வரவும், ஏய் என்னடி நியாயம் கேட்குறியா, நீ ஏன் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவ, உனக்கெல்லாம் ஒரு நியாயமாடி, வெளியே போடி, இன்னைக்கே கோவிலில் என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிசப்ஷன் பெருசாக வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி வேண்டாம் ஆண்டி, தயவு செஞ்சு என்னை அடிங்க கொள்ளுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய கனவெல்லாம் இருக்குது. ஓஹோ கனவு இருக்கா, போ வெளியே போ, எவனா பிச்சைக்காரன் கிடைச்சானா கல்யாணம் பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கல்யாண ஏற்பாடு எல்லாமே உடனே அவசரமாக செய்கிறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜயா கொஞ்சம் பொறுமையாக இரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, டே மனோஜ் நீ என்ன கேளுடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கவும் உடனே மனோஜ் இருந்துட்டு என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசரமாக இங்கே நம்ம மனோஜை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே நம்ம மனோஜ் வந்து அந்த பொண்ணு கழுத்தையுமே தாலி கட்ட வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணி பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜயாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. டே மனோஜி இப்போ தாண்டா உன் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு, முன்னாடி நடந்த எதுவுமே நீ மனசில் வச்சுக்காதரா, அதெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுறா, நமக்கு இனிமே தான் நல்ல காலம், அது மட்டும் இல்லாமல் இப்போ வர புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கு நம்ம ரிசப்ஷனை பெருசாக வச்சுப்போம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மனோஜுமே ஓகே சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க, ரோகிணி எப்படி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க, கிருஷுக்காக வாழணும்னு நினைப்பாங்களா, இல்லை மனோஜ் நம்மளை விட்டு போயிட்டாரே வேற ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக செத்துடணும்னு நினைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.